அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோல நீர் மண்டலத்த பத்தி நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ப தலைப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, வெப்பமண்டலமான புள்ளி P8 அப்படின்னு சொல்ற புள்ளிய பத்தி பார்க்க போறோம். காலையில அதான் சொல்றேன், இந்த வெப்பமண்டல புள்ளிய பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க சார். 4 புள்ளிகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அந்த 4 புள்ளிகள்ல பகல்ல வந்து 2 புள்ளி இயங்கும். அது ஹார்ட்டும், சிறுகுடலும். ஆ ஈவினிங் டயத்துக்கு மேல அதாவது இரவு பார்த்தீங்கன்னா, 7 மணி முதல் உங்களுக்கு ஒரு 11 மணி வரை 2 புள்ளிகள் இயங்கும். அதுல என்னென்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒண்ணு வந்து இருதய மேலுறை, 2வது மூவப்ப மண்டலம். அதாவது ட்ரிபிள் வார்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 2மே வந்து வெப்பமண்டல புள்ளி தான். ஓகேங்களா? வெப்பமண்டல புள்ளிங்கிறது வந்து ஏற்கனவே சொன்ன மாரி தான். வெப்ப சக்திய முழுவதுமா பிரபஞ்சத்தில இருந்து கிரகிக்கிறதுக்கு நமக்கு இது பலன் குடுக்குது. அது மட்டும் இல்ல, இந்த இப்ப இப்ப இன்னைக்கு பார்க்கக்கூடிய புள்ளி P8 பெரிகார்டியம் 8. ஈவினிங் 7 மணி முதல் 9 மணி வரை அதோட நேரம் இருக்கு. அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, முழு சக்தி வந்து வெப்ப சக்தி வந்து அந்த புள்ளியில இருக்கும். வெப்பத்த பராமரிக்கிறதுக்கான ஒரு புள்ளியா வந்து அந்த புள்ளி செயல்படுது. அந்த புள்ளி வந்து வெரி எஃபெக்டிவ் பாயிண்ட் ஆஃப் ஹார்ட்ன்னு சொல்றாங்க. ஹார்ட்க்கு ரொம்ப ஒரு சக்தி அளிக்கக்கூடிய புள்ளி. நம் கடவுள் வந்து நம் இருதயத்த இந்த தசைகளை குடுத்து, அதற்கு உள்ளாக நல்லா போன்ஸ வந்து நல்லா செட் பண்ணி, உள்ள பார்த்தீங்கன்னா, குகை வடிவில உள்ள நம்மளோட இதயத்த வச்சு, அதுக்கு மேல ஒரு உறைய செட் பண்ணியிருக்காரு. இத இதய காப்பான்னு சொல்லலாம். அல்லது இருதய மேலுறை பெரிகார்டியம்னு சொல்லலாம். அந்த உறைய நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும்ல. அதுக்காக இந்த புள்ளிய வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு வந்தது ரொம்ப நல்லதா இருக்கும். இப்போ ஒரு நிமிஷம் இந்த பாயிண்ட் எங்க இருக்குன்னு நீங்க பாருங்க. அதோட பலன்கள வந்து நான் அப்புறம் சொல்றேன். இந்த பாருங்க. இது வந்து பெரிகார்டியம் சேனல். பெரிகார்டியத்தில நடுவிரல் இது. அதாவது என்னோட இடது கை இது. இத மடக்கும்போது அதாவது இருதய ரேகைங்கிறது இது. இத நீங்க மடக்கும்போது இந்த இந்த நடுவிரல் வந்து எந்த இடத்த தொடுதோ, அதுதான் புள்ளி. அப்படிதானே? நல்லா கவனிச்சுக்கங்க. நடுவிரல் எத தொடுதோ, அதுதான் புள்ளி. P8 அப்படின்னு பேரு. ஏற்கனவே நான் இயக்குமுறை சொல்லியிருக்கேன். வலது பக்கம் 21, இடது பக்கம் 21, திரும்பவும் வலது பக்கம் 21. இப்படி செய்தால் ஒரு முறை. இதை எத்தனை முறை சார் செய்ய வேண்டும்? அந்த டவுட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஏன் அதுனா, இதுதான் சூட்சமம். இந்த சூட்சமத்தை செய்வதால் உங்களுக்கு அனைத்து நோயும், வெப்பமண்டலம் தொடர்பான அனைத்து நோய்களும் இதில் சரி செய்யப்படும். அது எத்தன முறை அப்படி என்றால், 7 முறை செய்யும். 7 முறை செய்யும். 7 முறை செஞ்சீங்கன்னா, இதோட முழுவதுமான பலன் கிடைக்கும். வைக்க போறீங்க. சுழட்ட போறீங்க. 21, 21, 21. ஒரு முறை. இப்படி 7 முறை செய்யணும். அப்படின்னா, அப்படி செஞ்சா ஒரு முறை. அதே மாரி 7 தடவ செய்யணும். எத்தன மணிக்கு சார்? சாயங்காலம் 7 மணி முதல் 9 மணிக்குள்ளாக செய்யணும். இப்படி செய்யும்போது, வெப்பமண்டலத்திற்கான அனைத் வெப்பமண்டலத்துக்கான எனர்ஜியும் உங்களுக்கு கிடைக்கும். அங்க இருக்கிற நோய்கள் வந்து படிப்படியா உங்களுக்கு களையப்படுறதுக்காக பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு சக்திய அதுல குடுக்கும். இதுல என்னென்ன நோய் தீருதுன்னு முதல்ல பாருங்க. ரொம்ப ஒரு எஃபெக்டிவான புள்ளிங்க இது. உங்களுக்கு இருதயம் சம்பந்தமான அப்பர் கேவிட்டில எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த புள்ளி வந்து உங்களுக்கு இருதயம் அடைக்கிற மாரி இருக்கு. உங்களுக்கு நெஞ்சு வலிக்கிற மாரி இருக்கு. நெஞ்சு கூடு புடிக்கிற மாரி சில பேருக்கு நெஞ்சு கூடு மட்டும் வலிக்குதும்பாங்க. அந்த மாரி பிரச்சனைக்கெல்லாம் இது வந்து நல்ல ஒரு புள்ளி இது. மூச்சு விட சிரமமா இருக்கிறது, மார்பு கட்டிக்கிறது, இந்த மாரி பிரச்சனைகளுக்கு ஒரு நல்ல புள்ளி இது. இருமல் சம்மந்தமா அதாவது பார்த்தா கக்குவான் இருமல்னா இருமிட்டே இருப்பாங்க. அந்த மாரி பிரச்சனைகளுக்கு ஒரு முக்கியமான புள்ளி. இருதயத்தில படபடப்பு பல்பினேஷன் இருக்கிறது. இதயத்தில ஊசி மாரி குத்துது சார் அப்படின்னு சொல்றாங்க. சிலர் சொல்லுவாங்க அந்த ஷூட்டிங் அப்படியே முள்ளு வச்சு குத்துற மாரி குத்துது சார். அந்த மாரி பிரச்சனைகள இது சரி பண்ணுது. அ தூக்கமின்மை இருந்துச்சுன்னா, இது சரி பண்ணுது. ஆஸ்துமா இந்த மாரி பிரச்சனைய சரி பண்ணுது. இந்த வாந்தி நம்ம பஸ்ல போனா சில பேருக்குலாம் வாமிட் இந்த இதனால பித்தத்தினால வாமிட் வரும். அந்த மாரி பிரச்சனைகளையும் இது சரி பண்ணுது. மணிக்கட்டு சம்மந்தமான வலிகள், கை விரல் மூட்டுல வந்து இந்த ரொமான்டிசம் இந்த மாரிலாம் இருக்கும். இந்த ப இது ரொமான்டிசம் தான் கையெல்லாம் வீங்கி வீங்கி அவங்களுக்குலாம் ஒரு மாரி இதாயிடுவாங்க. கிராம்ப்ஸ் ஆயிடும், ஒரு மாரி ஆயிடும். அந்த மாரி பிரச்சனை மூட்டுலலாம் சின்ன சின்னதா கட்டி கட்டியா வீங்கியிருக்கும். அவங்கலாம் இத யூஸ் பண்ணாங்கன்னா, இந்த விரல நல்லா மடக்கி நீட்டுறதுக்கு அவங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஃப்ரீனஸ் இருக்கும். விரல் மூட்டுகள் வலி சரியாகும். உள்ளங்கால்ல வேர்வை இருந்தா சரியாகும். ஏற்கனவே நம்ம வீடியோல பார்த்துருக்கோம். ஹார்ட் ரேட்டுன்னு ஒரு புள்ளிய சொல்லியிருக்கோம். உள்ளங்காய் காலுக்குள்ள வேர்வை இருந்துச்சுன்னா சரியாகும்னு சொல்லி. அதுக்கு இது ஒரு முக்கியமான புள்ளியாவும் இந்த புள்ளி வந்து இருக்கு. ஆக இந்த புள்ளிய வந்து
இருதயம் காப்பான்னு சொல்லி கூட நினைக்கலாம். இருதயத்தில வந்து ஒரு கேட்டுன்னு சொல்லலாம். அந்த கேட்ட வந்து கரெக்ட்டா வலுவா போட்டா திருடன் உள்ள வர முடியாது. அதுமாரி உங்களுக்கு நோய்கள் உள்ள வராது. அதனால இந்த புள்ளிய குறிப்பிட நான் சொன்ன அந்த 7 டூ 9 என்ற நேரத்தில் இயக்கி அனைவரும் நலம் பெறுங்கள். நன்றி, வணக்கம்.